கரூர்ல அதாவது விஜயோடைய பரப்புரையில நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது குறித்து எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க போய் பார்க்கல, நேர்ல போய் பார்க்கல, அஞ்சலி செலுத்தல. அவர் வந்து அந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு. ஒரு அரசியல் மூத்த ஒரு அரசியல்வாதியா இந்த நிகழ்வு எப்படியா பாக்குறீங்க? இந்த மாதிரி விபத்துகளை பற்றி அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா, இனி எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துகிறவங்கலாம் எச்சரிக்கையாக ஒரு உயிர் கூட பலியாகக்கூடாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும். அவர்கள் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. நான் லட்சக்கணக்கான பேரை பூம்புகாரில் போட்டினேன். ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. அதனால் எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும். அதுதான். ஐயா, அவர்களோட போக்கை எப்படி பாக்குறீங்க ஐயா? இப்ப ஒரு இறந்துட்டாங்க 41 பேர். ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் கூட அந்த குடும்பத்தை இது வரைக்கும் சந்திக்கல. இது நீங்க ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர், அந்த போக்கு சரியான போக்கா? அவங்களுடைய போக்கு நடத்த போனதை பற்றி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் சார்? அதான் எல்லாரும் சொல்லிட்டோம், நானும் சொல்லிட்டோம். அதாவது விஜய் சம்பவம் நடந்த பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த சிஎம் வந்து ஏதாவது காரணம் மாதிரி அந்த வீடியோ பதிவு இருக்கு. அது குறித்து என்ன தகவல் சொல்றாங்க? அவர் சிஎம் எப்படி காரணமாக முடியும்? அவர் வீடியோ அப்படிதான் பதிவு பண்ணிக்கிறாரு. அதான் இதான் சொன்னாங்க, அக்கப்பூர் ஆசாமிங்க நிறைய இருக்காங்க. சரிங்க. அக்கப்பூர் ஆசாமிங்க இது மாதிரி ஏதாவது எழுதி பொதுவாக இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமாம், இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்னு பார்வை குறைஞ்சு போயிடுது. நாம் இதோட நிறுத்தலாம். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.